விஜய் சார் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவுடைய கூட்டணியில் கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளிவர இருப்பதும் சமீபத்தில் கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் படம் வெளிவந்து செம ட்ரெண்டிலும் போயிட்டு இருக்கு. அதை ரசிகர்கள் விசில் போடு என செம கொண்டாடி வந்துட்டு இருக்க நிலையில மற்றொரு சர்ப்ரைஸும் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது கோட் திரைப்படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலம் கேப்டன் அவர்கள் வர இருப்பதாகவும் இதை அவருடைய மனைவி பிரேமலதா ஒரு பேட்டியின் மூலமும் உறுதி செய்து வந்திருக்காங்க. இதற்காக வெங்கட் பிரபு அவர்கள் 5 முறைக்கு மேலாக கேப்டன் அவர்களுடைய வீட்டிற்கு நடையாக நடந்திருக்காரு. சண்முக பாண்டியன் மூலம் தூதுவிட்டு பிரேமலதா அவர்களையும் சந்தித்து அதே போல விஜய் சாரும் அவருடைய அப்பாயின்மெண்ட்டையும் கேட்டு வந்திருக்காரு. அதாவது கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக இதில் நடிக்க சம்மதித்திருப்பார். அவருடைய இடத்தில் நான் இருப்பதால் இதற்கு மறுப்பு சொல்ல போவதில்லை. மேலுமே தேர்தல் முடிந்ததுமே இதை பற்றி பேசுவதாகும் என்று பிரேமலதாவும் தெரிவித்து வந்திருக்காங்க. ஆனால் எப்படியும் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய கேமியோ ரோல் கட்டாயமாக இருக்கும் என்பது உறுதியாகி இருக்கு. இதன் மூலம் விஜய் சார் ஒரே கல்லில் 2 மாங்கை அடித்திருக்காரு. அதாவது சமீபத்தில் கேப்டன் அவர்களுடைய மறைவின் பொழுது இவர் பல விமர்சனங்களை சந்தித்ததாகவும் இதன் மூலம் அந்த இமேஜை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதே போல அரசியல் தலைவராக ஓட்டுகளையும் கைப்பற்ற முடியும். மேலும் நம்ம வெங்கட் பிரபு அவர்களும் கோட் திரைப்படத்தை இதை வைத்து ப்ரொமோஷன் செய்து விடுவார். ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லதுக்கே என்பதும் தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.